குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி சராசரி இடைநிலை முகடு போன்ற வினாக்களை பற்றி பார்ப்போம். 36 வினாக்கள் இந்த சராசரி முகடில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சராசரியில் இடைநிலை முகடில் 36, ஃபிபனோச்சி லூகாஸில் 37லேருந்து 46 வரைக்கும் உள்ள 10 கேள்விகள் இந்த சீரீஸ் பற்றி இருக்குது. 4 கேள்விகள் இந்த டேக்ஸ் பற்றி இருக்குது. இங்கே பாருங்கள், 20 எண்களினுடைய சராசரி 15. அதை மறுபடியும் மறு ஆய்வு போது 15 என்ற எண்ணானது -15ன்னு குறிச்சிருக்காங்க சராசரி கண்டுபிடிக்கும் போது. எனவே சரியான சராசரி, அப்போ சராசரியில் தப்பு இருக்கும் இல்லையா, அதனால் சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்கும்போது சரியான எண்ணை என்ன செய்யணும், கூட்டிக்கணும், தவறான எண்ணை கழிச்சணும். அதான் ரூல். இப்போ சரியாக பாருங்கள், 300 இங்கே பாருங்கள், சராசரி 15, மொத்தம் எத்தனை ஐட்டம் 25. அப்போ ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். மொத்தம் எத்தனை ஐட்டமும் சராசரி இதையும் கூட்டி பார்த்தா உங்களுக்கு முழுமையான பெருக்கு தொகை வந்துடும். அந்த பெருக்கு தொகை கூட இவனை ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியான மதிப்பை ப்ளஸ் பண்ணணும், தவறான மதிப்பை சப்ராக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், மைனஸ் ஆஃப் மைனஸ் சப்ராக்ட் பண்ணும்போது இவனே நெகட்டிவ் சைனு, அப்போ இவனை மைனஸ் பண்ணும்பொழுது ப்ளஸ் ஆகிடுவோம். அப்போ உங்களுக்கு 405. அப்போ சராசரி கேட்கும்பொழுது இதுதான் பெருக்களுடைய மதிப்பு. சராசரி கேட்கும்போது 25 ஐட்டம் இல்லையா, அதனால் 405 25ஆல் வகுக்கும்போது 16.2. பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 2வது கேள்வி 2012 கேட்டிருக்காங்க. இதே கொஷின் தான். 20 எண்களுடைய கூட்டு சராசரி 12.15. பின்னர் அந்த எண்களில் 1 15 என்பதற்கு பதிலாக -15. இதே தான், 15 என்பதற்கு பதிலாக -15. என்ன செய்யணும், இவனையும் பெருக்கிக்கணும். பெருக்கிக்கிட்டால் எவ்வளோ வருது, 12.15 20ஆல் பெருக்கிக்கணும். ஏன், 20 ஐட்டம்ஸ் இல்லையா, அதனால் சராசரி மதிப்போட பெருக்கியிருக்கோம். பெருக்கிட்டால் மொத்த பெருக்கு தொகை வந்துடுது. இப்போ இவன் கூட என்ன சொல்லியிருக்கேன், சரியான மதிப்பை ஆட் பண்ணிவிட்டு தவறான மதிப்பை லெஸ் பண்ணணும். இப்போ ஏற்கனவே இவன் -15ன்றதால் அதே மாடலில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், 17 கேட்கப்பட்ட கேள்வி அதே கொஷினு 12வது வருஷத்துலேயும் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 280 வந்துருச்சா. இப்போ 20 ஐட்டம்ஸுன்றதால அந்த பெருக்கு தொகையை 20ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் இஸ் 14. 12 கேட்டது 17லையும் கேட்டிருக்காங்க. 12 கேட்ட அதே கேள்வியை 13லையும் கேட்டிருக்காங்க பாருங்கள். சராசரி 50 மாணவர்களின் சராசரி. இப்போ 50 டேட்டாவையும் கூட்டிட்டு அதை 50ஆல் வகுக்கும் பொழுது 45 என்று கணக்கிடப்படுகிறது. சராசரி எக்ஸ் பார் எவ்வளோ, 45. பின்னர் 43 என்பது தவறுதலாக 73 என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. சரியான இது என்னது, 43. 43 இந்த பெருக்கு தொகையோட கூட்டிடுங்க, தவறானதை கழிங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். மறுபடியும் அந்த சராசரியால் டிவைட் பண்ணும்பொழுது 44.4 ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 12 மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள். 100 மாணவர்களின், இது என்னது, 12வது வருஷத்தில் 100 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 40 என்று கணக்கிடப்படுகிறது. சரியான மதிப்பெண் எது, தவறுதலான மதிப்பெண் எது? அப்போ சரியானதை கூட்டு, தவறானதை கழித்து விடு. அப்போ அந்த பெருக்கு தொகை கூட சரியான எண் 53 கூட்டிட்டு தவறான எண்ணை கழிச்சிடணும். கழிச்சிட்டு இந்த என்னது மொத்த டேட்டா என்னது 100 டிவைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு சரியான சராசரி கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள், 23 பேப்பர் 2 இதே சராசரி கொஷின்ஸ் வந்துருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை மாணவர்கள், 25 மாணவர்கள். சராசரி மதிப்பெண் என்னது, 78.4. 96 69ன்னு போட்டிருக்காங்க. தவறுதலாக, நம்மளுக்காகவே தவறுதலாக போடுவாங்க போல இருக்கு. இங்கே பாருங்கள், என்னது 25யும் 78.4 பெருக்குங்க. பெருக்கிக்கிட்டால் என்ன வருது, 1960. கரெக்டானவனை கூட்டுங்க. 96 கூட்டிட்டு 69 லெஸ் பண்ணிடுங்க, 1987. மறுபடியும் இந்த 25ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 79.48 சரியான சராசரி கணிக்கிறது. அடிக்கடி ரிப்பீட்டடாக ஒரு 5 இயர்ஸ் கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக வருது பாருங்கள். இதே கான்செப்ட் தான் பேப்பர் 2. இங்கே பாருங்கள், தரவுகள் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. 12, x, 28 ஆகிய தரவுகளின் சராசரி 3த்தையும் கூட்டி என்ன, இவன் 3 பேரையும் கூட்டி 3ஆல் வகுத்துடணும். சராசரி எவ்வளோ வருது, 18. அப்போ 3த்தையும் கூட்டி 3ஆல் வகுத்துட்டா 18 வருது.
எக்ஸின் மதிப்பை காண்க. நம்பரெல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டா உங்களுக்கு 40 + x = 54. இங்கே நம்பர் என்ன செய்யணும், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வரும்பொழுது நம்மளுக்கு மைனஸ் சைனு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் சைனு மைனஸ் ஆகிடும். ஸோ வி கெட் 14 இஸ் த ஆன்சர். தீர்வு கண்டுபிடிக்கும் பொழுது. அடுத்தது பாருங்கள், 7th கொஷின். இந்த கொடுக்கப்பட்ட 5 தரவுகளை என்ன செஞ்சிடுறாங்க, கூட்டிக்கிட்டு சராசரிக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 3 + 4 + x = 7 + 10. அதை சராசரின்னு 5 ஐட்டத்தை கூட்டுறாங்களே, 5ஆல் வகுக்கிறாங்க. வகுத்தோடனே எவ்வளோ வருது, 6 வருது. இப்போ நம்ம என்ன வருது, 24 + x = 30. அப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 24 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு எக்ஸின் மதிப்பு 6 கிடைக்கும். இவ்வளோலாம் சிம்பிளாக கேட்டாக்கா என்னது, மேக்ஸ் அல்லாதவர்கள் கூட மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், 13ல் 40 மாணவர்களின் சராசரி எடை. இங்கே பாருங்கள், 40 மாணவர்களின் சராசரி எடை வந்து 42. 40 மாணவர்களுடைய எடையை கூட்டுறாங்க. ஒரு பிள்ளை 35 இருக்கும், ஒரு பிள்ளை 36 இருக்கும், ஒரு பிள்ளை 50 கூட இருக்கும். அந்த மாதிரி 40 மாணவர்களுடைய எடையை கூட்டுறாங்க, 42 வருது. அப்போ இவனையும் பெருக்கினா அந்த 40 மாணவர்களுடைய மொத்த எடை 1680. அந்த ஆசிரியருடைய எடையும் கூட்டுறாங்க. கூட்டும்பொழுது சராசரியானது என்னது, சேர்த்தால் சராசரி 1 அதிகரிக்கிறது. 42 என்ற சராசரி 43ஆக மாறுகிறது. அப்போ புதிய சராசரி வந்து 43. அப்போ புதிய எண் வந்து, புதிய சராசரி வந்து 43, புதிய எண் வந்து 41. 40 மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ ஆசிரியரும் சேர்க்கும்போது 41. அப்போ இந்த சராசரியை பார்க்கும்போது 41ஆல் வகுக்கணும். இந்த பெருக்கு தொகையை என்ன செய்யணும், 41ஆல் வகுக்கணும். ஆசிரியர் எடையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 41ஆல் வகுக்கும்பொழுது உங்களுக்கு ஆன்சர் என்னது, எக்ஸோடைய வேல்யூ 83. ஆசிரியர்னுடைய 83. இங்கே பாருங்கள். அடுத்தது 22வது வருஷம் பேப்பர் 1ல் கேட்ட கேள்வி. 7 மதிப்புகளின் சராசரி. அப்போ இந்த எத்தனை டேட்டாவோ எத்தனை ஐட்டமோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். சராசரியோட பண்ணிக்கிட்டாங்களா, 567 வருதா. ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது அப்போ புதிய சராசரி என்னாகும், 7லேருந்து 1 குறைச்சணும். இப்போ ஆசிரியர் இதில் மேலே உள்ள கணக்கில் கூட்டிக்கின்றோம் இல்லையா, புதிய சராசரியில் ஒரு ஐட்டத்தை, அதே போல் இதில் 1 கழிக்கும் பொழுது உங்களுக்கு x = 99. 567லேருந்து -x போட்டிங்கன்னா /6ன்னு வரும். நம்பர்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்கணும், எக்ஸை ஒரு பக்கமாக வச்சுக்கணும். அப்போ x = என்னது, 99. இது ஒரு கணக்கு வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 5 எண்களின் சராசரி 32. அப்போ 32ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. பெருக்கிக்கிட்டால் 160. ஒன்றை நீக்கும் பொழுது அப்போது என்னது, 4 எண்களை தான் பெருக்கியிருப்பாங்க. பெருக்கும்பொழுது உங்களுக்கு என்னது, புதிய சராசரி. அப்போது 4ஆல் இவன் என்ன செய்யணும், புதிய சராசரி டிவைட் பண்ணணும். இந்த பெருக்கு தொகையை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 160ல் ஏதோ ஒரு நம்பரை நம்ம என்ன செஞ்சிடறோம், லெஸ் பண்ணிடுறோம். லெஸ் பண்ணிட்டா /4 தான் டிவைட் பண்ணணும், which is equal to 28. இவனையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இவனையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் என்னது, 112 வருது. 112. இப்போ இங்கே இருக்கிறவன் 160லேருந்து 112 லெஸ் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு 48 உங்களுக்கு கிடச்சிடும். 8 தரவு. இது நல்லா தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு கொஷின் 23ல் உள்ள கொஷின். 8 தரவுகளின் சராசரி 75. அதிலிருந்து 40 தரவு நீக்கப்பட்டிருக்கிறாங்க. 40 என்ற தரவு, 40 தரவில் 40 என்ற தரவு நீக்கப்படுகிறது. அப்போ முன்னது சராசரியும் இவனையும் பெருக்கிட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 600 வருது. 600 அதில் 40 என்ற தரவு வந்து நீக்கப்படுகிறது, 560. அப்போ புதிய எண்ணுன்னா 8 கிடையாது. 8ஆல் டிவைட் பண்ணுமா, இன்னும் 7ஆல் தான் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணால் 80 இஸ் த ஆன்சர். 12வது கணக்கு பாருங்கள். x + 2 x + 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவனுடைய சராசரி x + x + 2 + x + 4 + x + 8. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 5 5x வந்துடுறான் +20. இவனை கூட்டும்பொழுது 20 வந்துடுது, which is equal to 55. இப்போ நம்பரெல்லாம் ஒரு பக்கமாகுங்க. 5x = இவன் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. 55 - 20 எவ்வளோ வரும்,
35. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35/5 அடித்தா என்ன வரும்? 7. உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் கூட சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு அரித்மெட்டிக் சீரீஸ் இங்கே பாருங்கள். எக்ஸு, x+2, x+4ன்னு ஒரு கிராஜுவலாக அரித்மெட்டிக் சீரீஸ் மாரி வருது. சராசரி 11 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னாக்கா இந்த சென்டர் நம்பரை மட்டும் கூட எடுத்துக்கலாம். x+4 = 11. அப்போ x = 11 - 4. we get x = 7. ஷார்ட்டாக ஒரு செகண்டில் விடையை கொண்டு வந்துடலாம். நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க தேவையில்ல. ஏன்னா இது ஒரு சீரீஸாக வரும்பொழுது இந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும், இடைநிலையை மட்டும் எடுத்துக்கணும். இது ஒரு அசனிங் ஆர்டரில் தான் இருக்குது. அதனால் இந்த சராசரியை ஈக்குவலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ ஒரே ஒரு செகண்டில். இது ஒரு ஷார்ட்கட். இதை பாருங்க, அதே கணக்கு தான். 3 எண்களின் சராசரி, கடைசி 3 எண்களுடைய சராசரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன செய்கிறோம்? 3 நம்பரை மட்டும்தான் கூட்டணும். கடைசி 3 எண்கள். எக்ஸ் = 7. எக்ஸ் 7ஆக இருந்ததுன்னா அவன் அது 9ஆக இருப்பான். அடுத்தது 11, 13, 15. கடைசி 3 எண்கள் என்னது? நம்ம 11, 13, 15 மூணுத்தையும் கூட்டி 3ஆல் வகுத்துற வேண்டியது தான். இங்கே பாருங்கள், 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண். நீங்கள் சராசரியை பற்றி, இடைநிலையை பற்றி, முகடை பற்றி கணக்கு வந்தால் நீங்கள் மிஸ் பண்ண இந்த 36 கணக்கை பார்த்துட்டிங்கன்னா இந்த சராசரி, இடைநிலை, முகடு இதில் வந்தால் 1 மார்க்கு கேரண்டி உங்களுக்கு கையில் இருக்குது. 10 குழந்தைகளுடைய சராசரி மதிப்பெண் 90 எனில் அவற்றின் மொத்த மதிப்பெண் எத்தனை? அப்படியே பெருக்குங்க. அப்போ என்னது? x bar into n, 90 × 10 which is equal to 900. அவ்வளோதான். இவனையும் பெருக்க வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை. 15வது கேள்விங்க பாருங்கள். 10 தரவு புள்ளிகளின் கூடுதல் சராசரியானது. 10 ஐட்டம்னு சொல்லியாச்சு. அதனால் என்ன செய்யணும்? அவனை 10ஆல் வகுத்தா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட வேண்டியது தான். கண்ணாலே பார்த்து சொல்கிற கேள்வி எல்லாம். பேனா, பென்சில் எதுவுமே தேவையில்லை. PQRS மற்றும் ட்ரீ சராசரி 28. அப்போ PRT எவன் மிஸ்ஸிங்கு? அப்போ S மிஸ்ஸிங்கு, Q மிஸ்ஸிங்கு. அப்போ QSன் சராசரி காண்க. இப்போ இவன் 5 பேரையும் கூட்டினா 28 வருது. அப்போ 28 × 5 140. இது ஒரு ஈக்குவேஷன். இது 1வது ஈக்குவேஷன். இது 2வது ஈக்குவேஷன். இவனையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது? QSக்கு வேல்யூ கிடைக்கும். அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் QS உடைய வேல்யூ 34. QS உடைய சராசரி வேல்யூ 34ன்னு கிடச்சிடும். ஈஸி. இதெல்லாம் கொடுத்தாக்கா லட்டு மாதிரி நம்ம வாங்கிடலாம் மார்க். அடுத்தது பாருங்கள், 23ல் பேப்பர் 2ல் போட்ட கொஷினு. 100 வரையிலான பகா எண்களின் எண்கணத்தின் முகடு என்ன? ஆனால் 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் போடுறோன்னு வச்சுக்கோ. இவன் 1 பகா எண்ணுமல்ல, பகு எண்ணுமல்ல. மொத்தம் 25 எண்கள். இந்த பகா எண்கள் மொத்தமே ரிப்பீட் ஆகாது. அது ஒரே ஒரு மற்றும் தோன்றுவதால் முகடு காண இயலாது. முகடுன்னா அது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்தால் தான் முகடு. அதனால் முகடு காண இயலாது. ஒரு பரவலுக்கு 3 முகடுகள் உள்ளது எனில் அது என்ன பரவல்? மும்முகட்டு பரவல். 3 தடவை வந்திருக்கு. ஒற்றை முகட்டு பரவல், இரட்டை முகட்டு பரவல், மும்முகட்டு பரவல். 3 முகடுகள் 3 நம்பர் ரிப்பீட்டடாக வருது. அப்போ எதன்னு சொல்கிறது? அதனால் மும்முகட்டு பரவல். சராசரி, இடைநிலை இவருக்கு தொடர்பு, இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, முக்கியமான ஸ்டேட்மெண்ட். முகடு = 3 இடைநிலை. இடைநிலையை 3ஆல் பெருக்கிக்கணும். சராசரியை 2ஆல் பெருக்கி கழிச்சிட்டா முகடு கிடச்சிடும். இதுதான் அதனுடைய ரிலேஷன்ஷிப். இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முகடு என்பது 3 இடைநிலை -2 சராசரி. இவனை வச்சு திருப்பி போட வேண்டியது தான். ஒரு மாவில் இட்லி சுடுறது, தோசை சுடுறது, ஆப்பம் சுடுறது, குழிப்பணியாரம் சுடுற மாதிரி மாற்றி இதை தான் திருப்பி கேட்பாங்க. ஒரு தரவில் அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பு என்ன? ஆமாம், அதிக முறை இடம்பெற்றால் முகடு. அடுத்தது பாருங்கள். தரவு என்பது எப்படி வேணால் இருக்கலாம். எண்ணாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், அளவாக இருக்கலாம், இவை அனைத்துமாக இருக்கலாம். இவை அனைத்தும் தான். அடுத்தது பாருங்கள். முகடு எவன் ரிப்பீட்டாக இருக்கிறான்? 18 தான் 2 தடவை வந்திருக்கான் பாருங்கள். அதனால் முகடு. 23 பாருங்கள். 10க்கும் 30க்கும் இடையில் ஒற்றை எண்களின் முகடு.
நம்பர் வந்து 1 டைம் வந்ததுன்னா ஏது முகடு, அப்போ முகடு இல்லை. 24 பாருங்கள், நீங்களே இப்போ சொல்லிடுவீங்க, அந்த கான்செப்டெல்லாம் புரிஞ்சதால் நீங்களே சொல்லிடுவீங்க. முகடு காண்க. 20, 21, 22 ரிப்பீட்டட் ஐட்டம் தான். இந்த பாருங்கள், பன்முகடு. அடுத்தது பாருங்கள், 25வது கேள்வி. முகடு இல்லை விடுபட்ட எண் என்ன? அப்போ எந்த நம்பரும் ரிப்பீட்டாக இருக்கக்கூடாது. 20 போட்டால் இங்கே ஜோடி ஆகிடுவான், 25 போட்டால் இங்கே ஜோடி ஆகிடுவான், 15 போட்டால் இங்கே ஜோடி ஆகிடுவான். அப்போ என்ன தான் வரணும்? 30 தான் வரணும். ஒரு அட்டவணையில் 4 5களும் 9 6களும் 6 9களும் 5 4களும் உள்ள முகடு என்ன? அப்போ என்னது? 6. அப்போ என்னது? ஹையஸ்ட் வேல்யூ 9 டைம் வந்து 6 வந்திருக்கு, அதனால் 6. அதெல்லாம் கண்ணால் பார்த்துட்டு 1 செகண்ட் தான் இந்த கொஷின்கள்லாம் நீங்கள் செலவு பண்ணுற டைமு 1 செகண்ட், ஷேட் பண்ணுற நேரம் தான். 6 மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே நீலம், ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை, பச்சை மற்றும் நீலம். இவற்றின் முகடு என்ன? நீல கலர் தான் ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் நீலம். இதை பாருங்கள், ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் 7 வீரர்களின் ரன்கள் முறையே கொடுத்துட்டாங்க. இடைநிலை கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சா? டிசெண்டிங்கும் எழுதலாம், நம்ம வந்து ஒரு ரூலாக கொண்டு போகணுன்றதால எடுத்தவொடனே பிள்ளைங்கள அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லிடுறது. இவன் ரெட்டப்படையாக இருக்கிறதால என்ன செய்யணும்? கூட்டிக்கணும். இது பாருங்கள், 2 9 10 15 17 23 23 n = 7 ஒத்தப்படையாக வருது. ஒத்தப்படையாக வர்றதால இவனை என்ன செய்யணும்? 7, அதாவது நடுவில் வருது. இவனையும் அடிச்சிடுங்க, இவனையும் அடிச்சிடுங்க. அப்போ இவனையும் அடிச்சிடுங்க. நடுவில் என்ன ஐட்டம் இருக்கான்? இப்போ 15ன்ற இடம் தான் இருக்கான், அதனால் 15 தான். ஏறு வரிசையில் எழுதிக்கணும். லெஃப்ட்டு ரைட்டும் கேன்சல் பண்ணிக்கிட்டே இவனை 3 பேர் அடிச்சிடறோம், இங்கே 3 பேர் அடிச்சிடறோம். நடுவில் இருக்கிறவன் தான் அது இடைநிலை. இதில் 1 கூட்டி 2ஆல் வகுத்துடுறாங்க, 4வது உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 1 செய்வேணும், அப்படியே கடைன்னு அசெண்டிங் ஆர்டரில் எழுதி இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேரை கேன்சல் பண்ணி நடுவில் இருக்கிறவங்க தூக்கி உட்கார வைங்க, அவ்வளோதான். 29வது கேள்வி பாருங்கள். முதல் 4 இயல் எண்களின் இடைநிலை, அவ்வளோதான். 1 2 3 4. அப்போ இடைநிலைன்னு கேட்டால் என்ன செய்யணும்? 2 உறுப்பையும் கூட்டணும். 5 வந்துட்டான், அப்போ 2ஆல் வகுத்தாக்கா 2.5. அசெண்டிங் ஆர்டரில் எழுதி 2ஆல் வகுத்து ரெட்டப்படையாக, அதாவது 2 நம்பர் உங்களுக்கு இடைநிலையாக வரும்போது 2த்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அந்த எண்களை கூட்டி வகுக்கணும். இங்கே பாருங்கள், இடைநிலை 8 என்றால் அப்படியே கூட்டுங்க, அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. ஏயின் மதிப்பு என்ன? எண் வந்து என்னது? 5 ஒற்றைப்படையில் தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? 2. 3வது உறுப்பு 4a = 2. இங்கே பாருங்கள், x/4 இடைநிலை அளவு 5 எனில் x என்பது என்ன? ஏறு வரிசையில் எழுதணும். 3வது உறுப்பு என்னது? x/4. x/4 என்னது? = 5. x அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டா 20. அப்புறம் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட இவன் வந்து 2 பேர் என்னது? +2 +4ன்னு கொடுத்துருக்கான், x+. அப்போ இடைநிலை அளவு இவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் ஏதோ ஒன்றத்தில் எழுதிக்கிட்டு இந்த பக்கம் 4 டிஜிட் அடிக்கலாமா, இந்த பக்கம் 4 டிஜிட் அடிக்கலாமா? அப்போ x+2 + x+4 2த்தையும் கூட்ட வேண்டியது தான். 2த்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துற வேண்டியது தான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 21. வாங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். சராசரி மற்றும் முகடு முறையே 98 53. இதனுடைய ஏற்கனவே சொன்ன பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. முகடு = 3 இடைநிலை -2 சராசரி. இந்த ஃபார்முலா இருந்தாக்கா போதும், எப்பேற்பட்ட கணக்கையும் சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஆன்சரு 83. இங்கே பாருங்கள், இடைநிலை அளவு மற்றும் முகடு முறையை அப்படியே ரிப்பீட்டடாக அதே மாதிரி கொஷின்ஸ் தான் வருது. இந்த ஃபார்முலாவை வச்சு தீர்க்கிறது தான். 3 இடைநிலை. அப்போ 3 இடைநிலைன்னா எதை பெருக்கணும்? அப்போ என்னது? 6 3 18 180. 2 சராசரி அது வந்து 90. இவனை 2த்தையும் லெஸ் பண்ணிடலாம். 3 இடைநிலை மற்றும் 2 சராசரியை கழிச்சு. இப்போ 3 6 18 180. இங்கே 2 சராசரி உங்களுக்கு கிடைக்கும்போது இவன் முகடே கொடுத்துருக்காங்க.
இடைநிலை முகடு கொடுத்துட்டாங்க. அப்போ 90 என்பது என்னது முகடு. அப்போ 90 = 180. அப்போ லெஸ் பண்ணுங்கள், சராசரி கிடச்சிடும். பரவலின் முகடு மற்றும் இடைநிலை முறையே பாருங்கள், அந்த முகடு இடைநிலையும் கொடுத்துட்றாங்க. அப்போ சராசரி கேட்கும்போது நம்ம இந்த வேல்யூ தான் தெரியணும். அப்போ ஈக்குவலைஸ் பண்ணி சராசரி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், ஃபைனல் கொஷின். இந்த இடைநிலை சராசரியை பற்றியான ஃபைனல் கொஷின் 5:4, அதாவது 23 பேப்பர் 2 கேட்கப்பட்ட கேள்விகள். இங்கே பாருங்கள், அதன் இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றுக்கு இடையான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சராசரிக்கும் இடைநிலைக்கும் அவங்க இந்த விகிதத்தை கொடுத்துருக்காங்க. முகடு தான் இங்கே வந்துடுவோம் லெஃப்ட் சைடு, சராசரி என்னது இந்த சைடு 5x, இடைநிலை 4x. ஸோ இவனை 3ஆல் பெருக்கியிருக்கோம், இவனை 2ஆல் பெருக்கியிருக்கோம், கிடச்சிட்டா நம்மளுக்கு 2x வருது. இடைநிலை முகடு = 4x = 2x. ஸோ 2:1. அடுத்தது ஃபிபனோசி மற்றும் லூகாஸ் தொடர். 8th புக்கில் இந்த ஃபிபனோசியை பற்றி A to Z கொடுத்துட்டாங்க. அந்த 8th புக்கை ஒரே ஒரு கிளான்ஸ் அந்த ஃபிபனோசி நம்பர்ஸை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபிபனோசியை பற்றி. இந்த லூகாஸ் தொடரையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த லூகாஸ் தொடர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நம்பரே ஆக்சுவலாக லூகாஸ் தொடர்னால் 2:1 தான் அது அதனுடைய இந்த ஹெரிடிட்டியே 2:1 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் 0, ஃபிபனோசி 0 தான் ஸ்டார்ட் ஆகும். 0, 1, அதுக்கடுத்தது 1, 2, 3, 5, 8. அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி 10வது உறுப்போ 2வது உறுப்போ 6வது உறுப்போ கேட்டாங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கூட்டிக்க வேண்டியது தான், ஒன்றோட ஒன்று கூட்டிக்க வேண்டியது தான். இந்த ஃபிபனோசியும் லூகாஸும் ஒரே மாதிரி தான், அடுத்தடுத்த எண்களை கூட்டிக்கிட்டே போனோம். இது ஸ்டார்டிங் நம்பர் தான் இதில் பியூட்டியே. இங்கே பாருங்கள், ஃபிபனோசி தொடரின் அடுத்த 2 எண்கள் யாவை? அடுத்தடுத்து நான் கூட்டி போட்டுற வேண்டியது தான். 5 8 கூட்டி போட்டால் 13. அப்போ 13 8 கூட்டி போட்டால் 21. அவ்வளோதான், முடிஞ்சது மேட்ரு. 5வது உறுப்பு என்ன? ஃபிபனோசி தொடர். இந்த மாதிரி கொடுத்துட்டா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்லேருந்து நம்ம எடுத்துடணும். 610. இப்போ பாருங்கள், ஃபிபனோசி தொடர் 1 1 2 3. இதை நீங்கள் ஓரளவு மனப்பாடமே பண்ணி வச்சுக்கணும். அப்போ போய் கூட்டிக்கிட்டு கழிச்சிக்கின்னு உட்காந்துருக்கக்கூடாது. ஒரு 20 ஃபிபனோசி நம்பரை நம்ம பைஹார்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இது பாருங்கள், வர்க்க எண்களை 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள வர்க்க எண்களை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது கன எண்களை 1லேருந்து 20 கன எண்களை பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே போல் இந்த ஃபிபனோசி நம்பரும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான சீரீஸ். இதில் ஒரு 20 நம்பர்ஸை இல்லை ஒரு 15 நம்பர்ஸனாவது பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். இது 5வது நம்பர் என்ன அப்படி இப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 610. அடுத்தது பாருங்கள், FN என்பது பொதுவான ஃபிபனோசி எண் மற்றும் N = 15 எண்ணின் சரியான கூற்று. இப்போ F15ன்னு வச்சுங்களேன், இவன் ரெண்டுத்தையும் கூட்டி 15 வரக்கூடாது. சிலவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு பார்த்த உடனே இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. நோ, ஃபிபனோசி விதி என்னன்னா, இவன் என்னது 1வது நம்பரையும் 2வது நம்பரையும் கூட்டினா 3வது நம்பர் வரணும், அவ்வளோதான். FN = N-1 N-2. அப்போது மொதல் நம்பரையும் 2வது நம்பரையும் கூட்டினா 3ஆம் நம்பர் வரணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு ரூல். அப்போ என்னது 14 13, F14ம் F13யும் கூட்டினா F15 வரும். அதுதான் ரூலே தவிர இதை F13யும் F14யும் ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், 9வது மற்றும் 11வது ஃபிபனோசி எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன? 9வது ஃபிபனோசி என்னன்னு தெரியணும், உங்களுக்கு 11வது ஃபிபனோசி என்னன்னு தெரியும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும், டக்குன்னு அதுக்கு ஆன்சரை போட முடியும். இங்கே பாருங்கள், 10வது மற்றும் 12வது உறுப்பு. 12 நினப்பு வச்சுக்கோங்க, 144. 12 ஸ்கொயரை நினப்பு வச்சுக்கோங்க, 144. அப்போ 55. 10வது 55 இதில் முடியுது பாருங்கள், 10வது உறுப்பு. அப்போ 89. 144லேருந்து 55 கழிச்சணும். ஃபிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு 4வது உறுப்பும் 3இன் மடங்காகும். 3இன் மடங்கு எதாக இருக்குன்னா 4th நம்பரு, 8th நம்பரு, 12th நம்பர். அப்போ ஒவ்வொரு 4வது உறுப்பும் 3இன் மடங்காக இருக்கும். நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது இதில், ஸ்பெஷாலிட்டி, அதில் இதுவும் ஒன்று. அடுத்தது பாருங்கள், 43rd 1 1 2 3 5 என்ற ஃபிபனோசி எத்தனையாவது ஃபிபனோசி 10இன் மடங்காக இருக்கும்? அப்போ 15 என்ற எண் 10இன் மடங்காக இருக்கும்.
ஃபிபனாசியன் தொடரில் 12வது உறுப்பு வர்க்கமூலம் என்ன? உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 12 ஸ்கொயர்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்னது 12 வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க. இப்போ புதுசாக லூகாஸ்னு ஒன்று கொண்டு வரான் பாருங்கள். லூகாஸ் என்பது சாதாரணமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க 2 1 இவனை ரெண்டுத்தையும் கூட்டினா 3 இவனை ரெண்டுத்தையும் கூட்டினா 4 இவனை ரெண்டுத்தையும் கூட்டினா 7 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து இந்த 2வை என்ன செஞ்சிடுறாங்க மறைச்சிட்டு உங்களுக்கு சீரிஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1லேருந்து தான் முக்கால்வாசி கொடுத்துருக்காங்க. அதனால் இவனையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7வது மற்றும் 6வது உறுப்பிற்கு இடையேயான பாருங்கள் 6th நம்பர் வந்து 18th 7th நம்பர் வந்து 29th. ஸோ 29 - 18 அப்போ உங்களுக்கு என்ன வரும் 11. இந்த 2 விட்டுருங்க. அந்த 2 கூட 1 சேர்க்கறது தான் மரபு லூகாஸில். ஆனால் 1லேருந்து தான் ஃபிபனாசியும் சரி இதுவும் சரி 112 அப்படின்னு ஆரம்பித்தா ஃபிபனாசி 134 அப்படின்னு ஆரம்பித்தா அது லூகாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லூகாஸ் தொடரின் 10வது உறுப்பு என்ன? 1 இதை பாருங்கள், இதில் பாருங்கள் 134ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். அதனால் 10th வேல்யூ என்னது 1 2 3 10th வேல்யூ என்னது 1 2 3. இதை கூட ஒரு சிறப்பு எண்களாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த லூகாஸ் தொடரலாம். வரி விகிதத்தில் ஒரு 4 சம்ஸ் தான் பார்க்கலாம். மொத்த வருமானம் ராமுக்கு 90,000. அதில் 70% செலவழிச்சிட்டார். அப்போ என்னது 90,000ல் 70% அப்படியே போயிட வேண்டியதான். 70/100 ஜீரோவுக்கு 0 அடிச்சிடுங்க. ஜீரோவுக்கு 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோவை அடிச்சுட்டு 9 7 எவ்வளோ 63. அந்த 3 ஜீரோவை சேர்த்துக்க வேண்டியதான் 63,000. 63,000 செலவு பண்ணிடுறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க? சேமிக்கிற தொகையை தான் கேட்குறாங்க. அதை நல்ல அவசரத்தில் செலவழித்த தொகையை போட்டுறாதீங்க. முக்கியமாக ஒரு குடும்பம் உணவகம் சென்று உணவுக்காக 500 செலவிட்டது. சரக்கு மற்றும் சேவை இப்போ தான் வந்து டேக்ஸ் வேறு போடுறாங்க பாருங்கள். ஏனில் மத்திய சரக்கு சேவை வரி எவ்வளவு? இப்போ பாருங்கள் இந்த 500 ரூபாய். இந்த 500 ரூபாய்க்கு 5% என்னது 25 ரூபா. நீங்கள் அந்த 5% கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் 500 பெருக்கல் அப்புறம் 5/100 இந்த ஜீரோவுக்கு 0 அடிச்சுட்டு 5 25 அப்படின்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்ல. இது 5% 10%னா 50 ரூபா, 5%னா 25 ரூபா, அவ்வளோதான் முடிஞ்சது மேட்ரு. இப்போ இவன் என்ன கேட்குறான்னாக்கா 25 ரூபா வந்து அவங்க செலுத்தியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சேவை வரி, மத்திய சரக்கு சேவை வரி, வெறும் சரக்கு மற்றும் சேவை வரி ரூபாய் கேட்கல. இங்கே இதுதான் முக்கியமான பாயிண்ட், இதுதான் கீ பாயிண்ட். மத்திய சரக்கு சேவை வரி எவ்வளவுன்னு கேட்கலாம். அப்போ அந்த 25ல் பாதியை தான் நீங்கள் சொல்லணும். முக்கியமாக பாருங்கள், இந்த கணக்கு நல்லா முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. மத்திய வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாதி பணம் போகுது இல்லையா? அதனால் பாதி பணத்தை 25 ÷ 2 12.5 rupees. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த ஃபேமிலி போகுது. 2022 ஒரு ஃபேமிலி போச்சு கொஷின் பேப்பரில். 23 டெட் பேப்பர் 2ல் ஒரு ஃபேமிலி போகுது. அவங்க 750 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க, 3% போடுறாங்க. அதே போல் மத்திய சரக்கு வரி கேட்குறாங்க பாருங்கள். நம்ம டீச்சர்ஸு அவசரப்பட்டு என்ன செய்வாங்க? கடன்னு போய் இவனுக்கு 3% போட்டு 22 ரூபா 50 பைசா போட்டு டிக்க ஃபஸ்ட்டு அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனால் அதில் பாதியை தான் எழுதணும். இதுதான் இங்கே க்ளூ வேர்டு. இதில் பாதியை தான் 11.25 தான் எழுதணும். பாதி தான் மத்திய அரசுக்கு போகும், பாதி மாநில அரசுக்கு போகும். லாஸ்ட் கொஷின் பட் நாட் லீஸ்ட் கொஷின். இங்கே பாருங்கள், 20 கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் 80% மதிப்பெண்கள் பெற்றார் மாணவர். ஒரு மாணவர் 20 கேள்வி இருக்கார், அதில் 80% இருந்தார். அவர் எத்தனை கேள்வி எழுதுவார்னு பார்த்தீங்கன்னா 20 × 80/100 கண்டுபிடிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ 16. எத்தனை கொஷினுக்கு பதில் அளிச்சிருப்பார்? ஈஸியாக வந்து 16 கேள்விகளுக்கு தான் பதில் அளிச்சிருப்பார். 80%னா. ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ. நான் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு லிங்க்கில் ஸ்டேஷ்னரி பொருள், இம்பார்ட்டன்ட் பொருளாக நல்லா இருக்கிற பொருளை லிங்காக கொடுத்துருக்கேன். அது தேவைன்னா வாங்கிக்கோங்க. நல்லா மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இதில் இந்த டைப்பில் ஒரு 1/2 இந்த வீடியோவுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கு டெஃபினட். 30ல் 10% உங்கள் கையில் இருக்குது. மார்க்கு 10% மார்க்கு உங்கள் கையில் இருக்குது. 30ல் 3 கேள்வி. இடைநிலை முகடு, இந்த சீரீஸ் ஃபிபனாசி சீரீஸு,
அதுக்கடுத்தது இந்த பர்சன்டேஜ் கணக்கு இதெல்லாம் வந்து 3 மார்க் டெஃபினட்டாக உங்கள் கையில் இருக்குது. அதனால் எவ்வளோது செலவு பண்ணுறோம், ஒரு 1/2 அன் ஹவர் இந்த வீடியோவுக்கு செலவு பண்ணி இது ரிலேட்டடாக கூட இந்த சீரீஸோடைய இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வின் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ். அடுத்தது பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.